நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 13வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள் என்றார். உடனே தீர்க்கதரிசி அந்த கச்சையை வாங்கி தன்னுடைய அறையிலே கட்டி கொண்டார். 2ஆம் விசை இப்ப என்ன சொல்றாரு? நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்ராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒழுத்து வை என்றார். அந்த தீர்க்கதரிசி அந்த கச்சையை கொண்டு போய் கண்மலை வெடிப்பிலே ஒளிச்சு வைக்கிறார். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து ஐப்ராத்து நதிக்கு போய் அங்கே ஒழித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐப்ராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. கச்சைன்னா என்ன? எபேசியர் 6வது அதிகாரத்துல சத்தியம் என்கின்ற கச்சை, தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியம் என்கின்ற கச்சையை உங்களுடைய இடையில் கட்டி கொண்டவர்களாய், ஏனால் அவர் மூலமாகத்தான் தேவனுடைய கிருபையும் சத்தியமும் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அவர் மூலமாய் மீட்கப்பட்ட நம் மூலமாக என்ன வெளிப்படணும்? சத்தியமும் வெளிப்படணும். கச்சையை முதல்ல தீர்க்கதரிசி வாங்கி பயன்படுத்தி கொண்டிருந்தான், அறையிலே கட்டி கொண்டிருந்தான். அது பயன்படுத்தப்படும் வரை அந்த கச்சையுடைய நிலை நன்றாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை, தேவனிடத்திலிருந்து அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படும் வரை நம்முடைய நிலை நல்லா இருக்கும். அவருடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்யும் வரை நம்முடைய நிலை நல்லா இருக்கும். அந்த நிலையை விட்டு விலகி போனோம்னா கெட்டு போவோம் என்பது நிச்சயம். எவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் அநேக சுவிசேஷங்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, மேய்ப்பர் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவையும் பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்கிறோம், எந்த அளவிற்கு அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம பயன்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இதை யோசிச்சு போடுங்க. பயன்படாத எந்த ஒரு கட்சியும் கெட்டு போகத்தான். இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ மழை இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் ஐப்ராத்து நதியில் இருக்கிற கண்மலையில் கொண்டு போய் வைக்க சொல்லும்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம், 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். இந்த ஏதேன் நதியிலிருந்து கர்த்தர் ஒரு நதி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் மாறுகிறது. அதுல ஒரு ஆறு, 4வது ஆற்றுக்கு பேர் என்னது? ஐபிராத்து. இந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் முதல் மனுஷனையும் மனுஷியும் வைத்த பொழுது அவர்களை ராஜாக்களும் ஆசாரியனுமாய் இருக்கும்படியாகத்தான் அந்த ஆதாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுக்கு ராஜாவா இருக்க பிரியமா இருந்தது. எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சு, இதுக்கெல்லாம் நீ பேர் வைப்பான்னு சொன்ன உடனே நல்லாதான் இருந்தது. அப்பா, இதுக்கு பேர் வைக்கிற அதிகாரம் முதற்கொண்டு கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. என்னிலிருந்து கர்த்தர் மனுஷியை உண்டாக்கி இருக்கிறாரு, எனக்குள்ள இருந்து ஒரு எலும்பை எடுத்து கர்த்தர் மனுஷியை உண்டாக்கி இருக்கிறாரு. எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. அதிகாரத்தை விரும்புகிறோம், ராஜாவா இருக்கிறத விரும்புகிறோம், ஆசாரியனா இருக்க முடிகிறதா? கர்த்தர் அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வைத்தாரு. அந்த ஆசாரியத்துவத்தை தான் அன்றைக்கு ஆதாம் விட்டான். அப்பதான் பிசாசு உள்ள புந்தான், ஏவாள் கிட்ட பேசுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். திரும்ப போய் தேவனோடு ஒப்புரவாகிறத பத்தி யோசிக்கல, மாறாக இப்போ அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்ணு திறந்துச்சாப்பா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அழிந்து போகின்ற விஷயங்களின் மீது ஆசைப்படுகின்ற கண் திறக்கப்பட்டது. இதுதான் ஆவிக்குரிய பார்வைக்கும் மாம்சத்திற்குரிய பார்வைக்கும் வித்தியாசம். ஆவிக்குரிய பார்வை அழியாமையின் மேல ஆசைப்படும். பவுல் சொல்றாரு, பிதாவுடைய வலசு பாரித்தத்தில் இருக்கிற மேன்மையானவைகளை நாடுங்கள்ல, அந்த மேன்மையானவைகளை என்னோட கண் ஆசைப்படும். ஆனா இப்போ உங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டது. இந்த பூமியில ஒரு நாள் இந்த பூமியே அக்கினிக்கு இரையாக போகிறது. அப்ப இந்த அழிவுக்கு ஏதுவான விஷயங்கள் மீது மோகம் கொள்ளுகின்ற கண்கள் அன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டதனால திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள். பாவம் செய்கிற யாருமே நிர்வாணிதான். இந்த நிர்வாணம் தெரிஞ்சிருச்சே. இப்ப மனுஷன் என்ன பண்ணணும்? நம்ம
உடனடியாக போய் நம்ம தேவனுடைய பாதத்துல போய் சரண்டர் ஆகி அவரோட ஒப்புரவாகணும். அப்பா, உம்முடைய சத்தியத்தை விட்டு நான் வழி விலகி போயிட்டேன், உம்முடைய அடிச்சுவடுகளை நான் உறுதியாய் பின்பற்ற தவறி விட்டேன், என்னை கிருபையாய் மன்னிங்க, மன்னிச்சு என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவனோடு கூட ஒப்புரவாகிறதை பத்தி அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் யோசிச்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? உடனே நமக்கு இப்போ ஒரு அறிவு இருக்கே, 4 விஷயங்களை நம்ம கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, 4 விஷயங்களை மீடியாவில பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, 4 விஷயங்களை 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, இந்த அறிவை வச்சு முதல்ல என்னுடைய பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் தான் அவங்களுக்கு தோணுது. உடனே என்ன பண்ணாங்க? தோட்டத்திலேயே அத்திமரம் இருக்கே, அத்திமரத்துல இலைகள் இருக்கே, பெரிய பெரிய இலையா இருக்கே, அப்ப அந்த அத்திமரத்தை இலைய வச்சு நான் உன்னை அழகா எனக்கு ஒரு கச்சையை கட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணினான்? தனக்கு ஒரு உடையை அத்திமர இலைகளை வைத்து தைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டான். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் மட்டும்தான் நம்மளை திரும்பவும் மனமாற்றத்திற்கு நேராக நடத்தி செல்ல முடியும், மனமாற்றத்தின் கனிகளை கொடுக்கும்படியாக செய்ய முடியுமே தவிர நம்முடைய மாம்ச முயற்சிகள் அத்தனையும் அட் பெஸ்ட். எத்தனை காரியங்களில் தேவனுடைய சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறோம். அப்ப உணர்த்தப்படும் பொழுது நாம உடனே அதை சரி செய்து கொள்ள முதலாவது ஓடுகின்ற இடம் எது? முதலாவது நாம யாரை நாடுகிறோம்? கத்தரிட்ட போறோமா? சரண்டர் ஆகிறோமா? அவரோட ஒப்புரவாகிறோமா? இல்ல. உடனே நம்முடைய சூழ்நிலை மாறுவதற்கு மனுஷனை தேடி ஓட ஆரம்பிக்கிறோம். வராரு, கூப்பிடுறாரு, தங்களை கொண்டு போய் ஒளித்து வைத்துக் கொண்டார்கள். ஏன் போய் அங்க ஐப்ராத்து கண்மலையில போய் அது ஒளிஞ்சிட்டு இருக்குது? முதற் காரணம் தேவனுடைய அடிச்சுவடுகளை விட்டு வழி விலகி போகின்ற காரணம். முதல் சான்ஸ விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு சான்ஸ் ஆண்டவர் பேரை கூப்பிட்டுட்டு வராரு. அப்பவாச்சும் ஆண்டவரோட ஒப்புரவாக தோணுச்சா? ஒப்புரவாக தோணல, போய் ஒளிச்சிட்டு இருக்கதான் தோணுச்சு. நம்ம தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை அன்பானவர்களே. ஒரு தவறும் செய்யாத நீதிமான் இந்த உலகத்துல இல்ல. செய்த தவறுகள் வேணால் மாறுபடலாம், வழி விலகி போன விஷயங்கள் வேணாக மாறுபடலாம், ஆனால் ஒரு பாவம் செய்யாத நீதிமான் இந்த உலகத்துல இல்ல. அநீதியான ஒரு காரியத்தில் நாம சிக்கி கொண்டோம் அப்படின்னா நீதிபரர்கிட்ட போறதை குறிச்சு மட்டும்தான் முதல்ல யோசிக்கணும். நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் மறைந்திருப்பதை விரும்புகிறோம். உண்மையா இல்லையா? ஐயோ, நான் எப்படி போய் சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளை போய் நான் பார்ப்பேன், எப்படி நான் போய் அவர்களோடு நான் பேசுவேன், நான் எப்படி போய் போதகரை பார்ப்பேன், நான் எப்படி போய் மேய்ப்பனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய முடியாது. தேவனோடு போய் ஒப்புரவாகணும். அந்த ஒப்புரவாதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய உதவி தேவைப்படுகிறதா? மேய்ப்பனிடத்துல போகணும், போதகரிடத்துல போகணும். ஐயா, எனக்கு இந்த ஆவிக்குரிய பலன் தேவை, தேவனோடு ஒப்புரவாவதற்கு எனக்கு ஒரு ஜெபம் தேவை. ஒப்புரவாகிட்டு தொடர்ந்து நான் கச்சையாக பயன்படுவதை குறித்து யோசி. இப்ப அடுத்தது ஆண்டவர் விசாரணையில இறங்குறார். ஆதாம விசாரிக்கிறார், ஏவாள விசாரிக்கிறார். இப்ப மூணாவது சான்ஸ். ஒருவர் மேல ஒருவர் பழியத்தான் தூக்கி போட்டாங்களே தவிர நான் தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, என்ன திருத்துங்கப்பா நான் ஆண்டவரோட யாராச்சும் பேசினாங்களா? ஆதாம் தூக்கி ஒரேடியா கத்தர் மேலேயே பழி போட்டான். நீ கொடுத்தீங்களே பொண்டாட்டி, அவ சொல்லிதான் கேட்டேன். ஏவாள் என்ன பண்ணா? இந்த சர்ப்பம் என்ன வஞ்சிச்சு. நம்ம தவறுகள் செய்யும் பொழுது கத்தரிடத்திலிருந்து தப்பித்து கொள்ள வகையை தேடக்கூடாது. யோவான் ஸ்நானன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வந்த சிலரை பார்த்து சொன்ன வாரியம் என்ன தெரியுமா? வருகின்ற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவனோடு ஒப்புரவாகி மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்காவிட்டால் கோடரி வேரோடு பிடிங்க அக்கினியில போட்டு திருத்தி கொள்ள வகை தேடணும். எதை நம்ம யோசிக்கிறோம்? அப்பவாச்சு கத்தர்கிட்ட போயிட்டு சரண்டரா இருந்தா இவ்வளவு நல்லா இருந்தது. அப்பதான் கத்தர் விசாரணை முடிச்சுட்டு சபிச்சு முடிச்சுட்டார். நம்ம செஞ்ச தப்ப முதல்ல ஒத்துக்கணும், அதை திருத்தி கொள்ள வகை பார்க்கணும். இனி தேவனோடு ஒப்புரவாகி கத்தருக்கு பிரியமான கச்சையாக கத்தருக்கு பயன்படுகிறவர்களாக வாழப்பார். எரேமியா 13வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகும், எனக்கு கீர்த்தியாகும், எனக்கு துதியாகும், மகிமையாகும் சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவி கொடாமற் போனார்கள். கத்தர் எவ்வளவு வேதனையா சொல்றாரு பாருங்க. எதுக்கு கத்தர் அவருடைய கச்சையாக நம்மளை சேர்த்து கொண்டாரா?
அவருடைய ஜனமா வாழணும். கிறிஸ்துவோட சிந்தனை முதல்ல நமக்கு இருக்கா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, அன்றியும் என் வார்த்தையினால என்று தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தேசத்துல பயங்கர பஞ்சம். இப்போ இந்த ஆகாப் ஓபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் யாவது உயிரோடு காப்பாற்றும்படி நமக்கு புல்லாகப்படுமா என்று பார். ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஜனங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் உத்தரவாதம் செய்து வழி நடத்த வேண்டிய ஒரு பதவியில இருக்கிறவங்க ராஜா. அந்த ராஜா பஞ்சத்துல கர்த்தரோடு போய் ஒப்புரவாக தோணல. நான் என்ன பாவம் செஞ்ச ஆண்டவரே, ஏன் இன்றைக்கு தேசத்துல பஞ்சம், ஏன் இன்றைக்கு தேசத்துல வறட்சி, ஏன் மழை இல்லாம போச்சு, ஏன் ஜனங்கள் வாடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தரோடு ஒப்புரவாக தோணல. மாறாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறான், என்னுடைய மிருக ஜீவன்களை காப்பாற்றுவதற்கு புல் இருக்கா? ஏன் உன் கையில இருக்கிற லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆத்துமா, இந்த ஆத்துமா வசதியா இல்ல மிருக ஜீவன் முக்கியமா? உன் கோவேறு கழுத முக்கியமா, உன் குதிரை முக்கியமா? எது முக்கியம்? இவன் போறது குதிரை வேணும், இவன் போறதுக்கு கோவேறு கழுத வேணும், இவன் வசதிதான் இவனுக்கு முக்கியமா தெரியுது. இன்றைக்கு கர்த்தர்ட்ட எதுக்கு ஜெபிக்கிறோம்? போதகர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க சொல்லி கூப்பிடுறமே. பிரேயர் பாயிண்ட்ஸ் என்ன? என் மாடு பொண்ணா போடணும், ஆனா எனக்கு மட்டும் பையன் பிறக்கணும். ஆனா இவங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடு மட்டும் பொட்டையாவே போடணுமா? அந்த ஆகாபுடைய சிந்தனையில தான் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பாரம் நமக்கு எந்த விஷயத்துல இருக்கு? உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமாரத்திலும் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த பாரம் இருக்கா? கர்ப்பத்துல நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடலாங்கிற சிந்தனை வருது. ஆனா இந்த பிள்ளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக என்ன ஊழியம் செய்ய போறான்? அவனுக்கு என்ன அழைப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார்? அந்த அழைப்பை எப்படி அவன் நிறைவேற்ற போகிறான்? இந்த சிந்தனை இருக்கா? இல்ல இந்த ஆகாப போல யோசிக்கிறோமா? என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டார்களா? தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பு என்ன? அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு தண்டி என்ன? இதை பற்றி நான் ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அடுத்த ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இல்ல. இதுக்காக எத்தனை பேர் பாஸ்டர் ஜெபம் செய்ய சொல்லியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஜெப பாயிண்ட்ஸ் எல்லாம் எதை பத்தி இருக்கு? நம்ம ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, போதகரை ஜெபிக்க சொல்ற பிரேயர் பாயிண்ட்ஸா இருந்தாலும் சரி, பாஸ்டர் நானும் இந்த நிறைய விஷயத்துல மனம் மாறும், நான் கர்த்தருக்குள் இன்னும் நிறைய விஷயங்கள்ல மாற வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய என்னோட மாம்ச காரியங்களை எல்லாம் சிலுவையில நான் அறைய வேண்டி இருக்கு, அதையெல்லாம் நான் அரைஞ்சாதான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நான் பயன்பட முடியும், இல்லைன்னா நான் பயன்பட முடியாது. தயவு செஞ்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிள்ளைகள் இந்தந்த விஷயத்துல தடம் புரண்டு போயிருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் திரும்ப கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து பரலோக ராஜ்யத்திற்கு வரணும். அவர்கள் தங்களுடைய விளக்கு தண்டை இழந்து போயிடக்கூடாது. இதற்காக என்றைக்காவது பாஸ்டர் கூப்பிட்டு நான் இதுக்கு ஜெபம் செய்ய சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் கை தூக்கும். ஆகாபுடைய அதே சிந்தனை தான் நமக்கு இருக்கு. தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை அவருடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற காரியம், மகிமையான ஊழியம். ஆனா இந்த ராஜா அந்த தீர்க்கதரிசி இந்த மிருகத்துக்கு போய் புல்லாகப்படுமான்னு பார்க்க சொல்றோம். இதுக்குதாங்க இன்னைக்கு நாமளும் போதர்களை பயன்படுத்துறோம். அவர் என்னை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கணுங்கிற நோக்கத்துவம் நம்ம கிட்ட இருக்கா? எனக்கு கர்த்தர் போதகரை கொடுத்திருக்கிற காரியம் என்ன? சங்கீதம் 65வது அதிகாரம் 13வது வசனம். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. மேய்ச்சலை விரும்புகிறவர்கள் எங்கு எனக்கு மேய்ச்சல் கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். இன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி புடமிட போறார்? இன்னும் என்னை எப்படி மறுரூபப்படுத்த போகிறார்? இன்னும் எப்படி கிறிஸ்துவுக்குள் என்னை புது சிருஷ்டியாக மாற்ற போகிறார்? இன்னும் நான் அதிகமாய் கர்த்தருக்குள் விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ண போகிறார்? இன்னும் அவருக்குரிய நற்கிரியைகளும் நற்கனிகளும் என்னிடத்தில் எப்படி பெருக வைக்க போகிறார்? அந்த ஏக்கத்தோடு இருக்கிறோமா? அந்த பசியும் தாகம் இருக்கா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்முடைய பிள்ளைகள் எங்க இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க.
மேய்ச்சல் உள்ள இடங்கள்ல இருக்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும், நல்ல மேய்ப்பனுடைய வார்த்தைகளை கேட்கிற இடங்களில இருக்கணும். முதல்ல இதுக்கு பிரயாசப்படணும். யூதாவை குறித்து யாக்கோபு தீர்க்க தரிசனமாக அவன் தன்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் திராட்சை செடியில கட்டுவானா. ஏன்னா அவர் தான் மெய்யான திராட்சை செடி. யூதா தன்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் திராட்சை செடியில கட்டுவானா. நம்முடைய பிள்ளைகளை எங்க கட்டி வச்சிருக்கோம்? நம்ம கட்டி வச்சு கட்ட அவிழ்த்துட்டு போனாங்கன்னா கத்தருக்கு எப்படி நல்லா உதைச்சி சிச்சித்து இளையகுமாரனை போல பாடம் கத்து கொடுத்து கூட்டிட்டு வரணும்னு அது அவருக்கு தெரியும். ஆனா நான் எங்க கட்டி வச்சிருக்கேன்? அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஒரு நாள் என்ன பண்ண, எங்க கட்டி வச்சிருக்கிற? நாம் கொடுத்த பிள்ளைய கத்தர் பெற்றோர்களை பார்த்து ஒரு நாள் கேட்பார். நம்ம சொல்லி கொடுத்தும் திராட்சை செடியில் கட்டி வைத்தும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தியும் அவர்கள் ஆகாதவர்களாய் அபாத்திரராய் போனார்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம் காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக ஓடினவர் அவர்களை அழகா சிச்சித்து நீட்டா கூட்டிட்டு வந்து சேர்த்துருவார். அவர்களிடத்தில் நம்ம அன்பு காட்டி ஜெபித்து கொண்டு இருந்தால் அந்த காரியத்தை பரலோகம் செய்யும். ஆனா நானே திராட்சை செடியில கட்டி வைக்கின்றது இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, இவர்களை என்னுடைய ஜனமாக, எனக்கு கீர்த்தியாக, எனக்கு மகிமையாக, எனக்கு துதியாக நான் இவர்களை சேர்த்து கொண்டேன். ஆனால் இவர்களோ செவி கூடாமல் போனார்கள். நம்ம ஒளிஞ்சி வைக்கிற காரணம் என்னது? முதல் காரியம் வழி விலகி போய் நாம் செய்கின்ற அக்கிரமங்கள். இரண்டாவது, எதை முக்கியத்துவப்படுத்தணும்? ஆத்துமாக்களை முக்கியத்துவப்படுத்தணும், நிலையான ஆசீர்வாதங்களை முக்கியத்துவப்படுத்தணும். எத்தனை லட்சம் பேக்கேஜ்ல போய் சேர்ந்தாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுத்தாலும் பரலோகம் அதை பத்தி பார்க்க போறது இல்ல. கத்தருக்கு கச்சையாக இருக்கிறாங்களா? அததான் பவுல் சொல்றேன், மேன்மை பாராட்டுகிற எவனும் கத்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடமை. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். என்ன அப்படின்னா, அந்த மெய்யான திராட்சை செடியை பற்றி அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கத்தருடைய அழைப்பை உணர்ந்திருக்கிறார்கள், அந்த அழைப்பில் அவர்கள் ஓடுகிறார்கள், அவருடைய அடிச்சுவடுகளில் ஓடுகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை தவிர மேன்மை பாராட்டி கொள்ள இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பெற்றோர்கள் பெரிய தவறு செய்யறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க தவறிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21, 22. இந்த மோசேயுடைய ஆசையை குறித்து நம்ம யோசிக்கணும். நம்முடைய ஆசையும் அதுவாக இருக்கணும், அந்த பிள்ளைகளுடைய ஆசையும் அதுவாக இருக்கணும். அவன் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப கத்தட்ட கேட்கிறான், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதுன்னா உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க. அப்ப கத்தர் உடனே அவங்க கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய ஒருவனை என்னோட முகத்தை கண்டு உயிரோட இருக்க முடியாது, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த கண்மலையில நில்லு, என்னுடைய மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினாலே உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். முன்பக்கம் பிதாவுடைய சுபாவம் எரிச்சல் உள்ள தேவன், பழிவாங்குதல் எனக்கே உரியது அப்படின்னார், நீதி செய்வது எனக்கே உரியது அப்படின்னார். அது அவருடைய சுபாவம். ஆனா இந்த பூமிக்கு வந்தாரே ஆண்டவர், அவருடைய சுபாவம் என்னது? இரக்கம், மனதுருக்கம். அன்றைக்கே ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்துட்டான் மோசே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இன்றைக்கு கண்மலையின் வெடிப்புல நான் அவருடைய இரக்கத்தை பிடிச்சிருக்கிறேனே, அவருடைய தயவை பெற்றிருக்கிறேனே, அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறேனே, இவ்வளவையும் பெற்றுக்கொண்ட நான் என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறேன்? அதை போய் ஒளிச்சு வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டுல அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 14வது வசனம், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புல வச்சு எனக்குள்ள வச்சு நான் உன்னை எல்லாத்தையும் நல்லா ஆயத்தப்படுத்திட்டேன்ப்பா, உனக்கு கிருபையை கொடுத்திருக்கேன், ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துட்டேன், ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கேன், துதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன், சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கிட்டப்பா. ஆனா கண் மலையில நீ ஒளிச்சுக்கிட்டு இருக்காத, உன் முகத்தை எனக்கு வந்து காணு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். போய் வெளியில போய் 4 பேர்த்துக்கிட்ட என்கிட்ட கண்டடைந்த மேய்ச்சலை குறிச்சு போய் சொல்லு, என்கிட்ட போய் பெற்ற ஆசீர்வாதங்களை பத்தி சொல்லு, என்கிட்ட நீ பெற்ற ஆறுதலை குறித்து சொல்லு,
என்கிட்ட நீ பெற்ற இன்பத்தை குறித்து சொல்லு, நன்மைகளை குறித்து போய் சொல்லு. நீ சொல்லும் பொழுது அந்த சத்தம் எனக்கு பேரின்பமாயிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய ஏக்கத்தை தயவு செய்து நம்ம உணரலனா, இன்றைக்கு திருச்சபை மக்களே, நான் எத்தனை வருஷம் நான் சபைக்கு வரேன், ஒண்ணுமே பிரயோஜனம். ஆண்டவருடைய ரகசிய வருகை சமீபமா இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. மீடியாக்கள்ல வர நியூஸ் எல்லாம் ஏதோ ஒரு தகவலாக நம்ம கேட்டு போவதற்கு அல்ல, உள்ள ஒரு எச்சரிப்பின் மணி ஒலிக்கணும். தூங்கிக் கொண்டிருக்கிற கன்னிகைகளை போல நாம் அந்த 10 கன்னிகைகளை போல இன்றைக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆவில நித்திரையா இருந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய நிலை என்ன? அவருடைய ரகசிய வருகை ஒரு செகண்ட் தான். அதனாலதான் அவர் சொன்னாரு, வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்காதிருக்க கடவன். ஏன்? ஐயோ, கர்த்தருடைய வருகை வந்துருச்சே, நான் போய் வீட்டுல என்னென்ன செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், அதையெல்லாம் யோசிச்சு பார்க்க டைம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பகையும் வெறுப்பையும் கோபத்தையும் குரோதத்தையும் வெறுப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கடைசி நேரத்துல போய் யாரோடையும் ஒப்புரவாகிறதுக்குலாம் சான்ஸ் இல்ல. வயல்ல இருக்கிறவன் பின்னிட்டு பாராது இருக்க கடவன். அந்த இமை பொழுதுல ஆயத்தமாய் இருந்து போனா மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் நான் கோபத்தை எல்லாத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு மத்தவங்களை மன்னிக்காம இருக்கிற சுபாவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவின் சுபாவங்களோட வாழாம இருக்கிறனா கடைசி சான்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. ஆயத்த நிலையில் இருக்கிறவன் எடுத்துக்கொள்ள. என்னுடைய நிலை என்ன? என்னுடைய மகிமை என்ன? என்னுடைய மகத்துவம் என்ன? என்னோட அன்பு எப்படிப்பட்டது? என்னோட சொந்த குமாரனையே, பாலுதற்ற ஆட்டுக்குட்டியே இந்த ஜனத்துக்காக நான் பலியாக சிலுவையில கொடுத்தனே. என்னோட அன்பை போய் இந்த ஜனம் பேசுதா, அந்த பேசினா அந்த சத்தம் என் காதுல எவ்வளவு அழகா இருக்கும், இனிமையா இருக்குமே. ஒவ்வொரு நாளும் பரலோகம் என்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து ஏங்கி கொண்டிருக்கு. என்ன தெரியுமா? இன்னைக்கு யாருக்காச்சும் நான் போய் எங்க ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டேன்னா, அவருடைய மகிமைக்காக அவருடைய சந்தோஷத்திற்காக நான் ஏதாவது செய்ய மாட்டேனா? நற்கிரியைகளை நான் நடப்பிக்க மாட்டேனா? யாருக்காச்சும் நன்மைகளை நான் செய்ய மாட்டேனா? அப்படி செய்கின்ற முகம் அவருடைய பார்வையில அழகா இருக்காங்கடா. மூக்கு என்ன, முடி என்ன, கண் என்ன, கை என்ன, அந்த அழகையெல்லாம் கர்த்தர் பாக்குறதே இல்லை. என்ன கோடி போட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து பிரம்மாண்டமா போட்டு வந்தாலும் பரலோகம் அதை பாக்குறது இல்ல. நம்ம கட்ட கரேர் இருந்தாலும் சரி, சப்பையான மூக்கு இருந்தாலும் சரி, கண்ணு கோரிச்சிட்டு இருந்தாலும் சரி, வாய் கோரிச்சிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தம் என் வாயிலிருந்து வருமானால் நாம தான் அவருடைய பார்வையில் அழகு. ஆனா இந்த அழகுபடுத்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் ஒரு நாளும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக பயன்படுகிற கச்சை அவருடைய பார்வையில் அழகு. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 11வது வசனம். ஒரு தப்பான நம்பிக்கை. நான் இயேசுவோல ரட்சிக்கப்பட்டுட்டேன்பா, இயேசுவ விசுவாசி நான் ஏற்றுக்கொண்டுட்டேன்பா, எந்த வழியில போனாலும் நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்லி தப்பான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இந்த சிம்சோனை தன்னுடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இந்த சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். புரியுதா? அவனுக்கு ஒரு நசரேய விரதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த நசரேய விரதத்தை ஆரம்பத்துல இருந்தே அவன் என்ன பண்றான்? மீறி கொண்டே இருக்கிறான். புறஜாதியில இருக்கிற பெண்கள் மேல போய் ஆசை வைக்கிறான். மது அருந்த கூடாது. இவர் போறதே அங்க திராட்சை தோட்டத்துக்கிட்டதான். அடுத்தது அங்க சிங்கம் ரெடியா காத்துட்டு இருக்கிறது. இவன் செத்து போன பிரேதத்துக்கிட்ட இருக்க கூடாது. அங்க போய் செத்து போன அந்த சிங்கத்துக்குள்ள இருந்தே தேன் கூட்டை எடுத்து இவர் சாப்பிடுறாரு. அப்பா அம்மாவுக்கும் உண்மையை சொல்லாம கொடுத்துட்டு வந்துட்டார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தொடர்ந்து நசரேய விரதத்தை இவன் மீறி கொண்டே இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. 15வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்குள்ள போய், பெலிஸ்தீர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தேர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்று அவர்களை கட்டி 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டி கண்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். 13வது வசனத்தின் பின்பகுதி. 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டி கண்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கிறிஸ்துவுடைய நாமத்தை உதட்டுல சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. நான் கண்மலையில இருக்கிறேன், ஒன்னும் என்ன சேதப்படுத்தாது, ஒன்னும் ஒரு தீங்கு எனக்கு அணுகாது, நோ சான்ஸ். 3000 பேர் வந்து அவனை கண்மலையில் இருந்து இழுத்து கொண்டு போனார்கள். தேவனுடைய நாமம் பலத்த துருகம் தான்.
யாருக்கு? சர்வ வல்லவருடைய நிழல் பாதுகாப்பானதுதான். அது யாருக்கு? அவருக்கு புகழ்ச்சியான மகிமையான கச்சையாக இருக்கிறவர்கள். அப்படி இருக்க தவறிட்டு ஆண்டவரோட நாமத்தை உதட்டளவுல மட்டும் சொல்லிட்டு இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒரு தீங்கு என்னை அணுகாதுன்னு சொன்னா அது தவறான நம்பிக்கை. எரேமியா 16வது அதிகாரம் 16வது வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். கர்த்தர் ஊழியக்காரர்களை இந்த உலகத்திற்குள் அனுப்பி, மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பி, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் யார் மூலமாவது நம்ம அந்த சுவிசேஷத்தை கேட்டிருப்போம், தேவனோட அன்பை கேட்டிருப்போம். புரியுதா? அவருடைய சத்தியத்தை கேட்க முடியாது கர்த்தர் செய்திருப்பார். அப்படி கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களே போதர்கள் என்ன அவங்க ஆத்மாக்களை பிடிச்சு உள்ள கொண்டு வராங்க, சபைக்குள்ள கொண்டு வந்தாச்சு, அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? வேட்டைக்காரர்கள் அநேகரை அனுப்புவேன். இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சமா இருக்காங்களாம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை நிறைய அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா வேட்டைக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? கொஞ்சமாவா இருக்காங்க? அநேகரை அனுப்புவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா குன்றுகளிலும் எல்லா மலைகளிலும் அவர்களை வேட்டையாடுவார்கள். இந்த வெளி உலகம் இருக்கே, இந்த உலகத்துக்குள்ள வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள். பிசாசு இருக்கிறான். ஏன்னா இன்னும் பிசாசு அவர் அடைச்சு வைக்கல. அவனை கர்த்தர் ஃப்ரீயா தான் இந்த உலகம் முழுவதும் உலாவிட்டு இருக்கிறார். அவனுடைய கூட்டத்தாரும் எல்லாம் ஃப்ரீயா தான் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கொஞ்சம், ஆனால் வேட்டையாடுகிற கூட்டம் பெருசு. இந்த கூட்டத்தை குறித்து எச்சரிக்கை. பிசாசும் அவனோட கூட்டத்தாரும் இருப்பாங்க, ஆனால் ஆவியில ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா, ஆவியில ஜெபம் இல்லை அப்படின்னா விழுந்து போயிடும். கண்ணின் இச்சைகளிலும் மாம்சத்தின் இச்சைகளிலும் ஜீவனத்தின் பெருமைகளிலும் விழுந்து போவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நாளும் திருச்சபை மக்களுக்கு வரும். உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். யார் இந்த யசூரன்? கர்த்தருடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அதே அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்றாரு, அவர் என் கண்மலை, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமான தேவன். இப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன். முதல்ல நம்முடைய தேவனை நாம புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி உள்ளவர்? நீதி உள்ளவர். அவர் தன்னுடைய நீதியும் நியாயத்தையும் யாருக்காகவும் மாற்ற மாட்டார். சத்தியமுள்ள தேவன், அவர் செம்மையான வழி உள்ள தேவன், அவர் கிரியை எல்லாம் உத்தமமானது. புரியுதா? அப்படிப்பட்ட தேவனால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஜனம் நம்முடைய வழி உத்தமமானதா இருக்கா? நம்ம போகின்ற வழி உத்தமமானதா இருக்கா? நம்ம செய்கின்ற காரியங்கள் நியாயமானதா இருக்கா? அநியாயமானதா இருக்கா? எவ்வளவு அநீதியான காரியங்களை பேசுகிறோம், செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவைன்னா நம்ம ஒரு மாதிரி பேசுவோம், அந்த தேவை இல்லைன்னா நம்மளுடைய பேச்செல்லாம் மாறிடும், நம்முடைய நடக்கையெல்லாம் மாறிடும். யோசிச்சு பாருங்க. ஒருத்தரால நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை ஆகணும்னா அவங்க கிட்ட நம்ம பேசுற விதம் ஒரு மாதிரி இருக்கும், நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். அதே தேவை அவங்களால முடிஞ்சிருச்சுன்னா அவங்களை தூக்கி எறிகிற மாதிரி என் வாழ்க்கையில யோசிச்சு. எத்தனை திருச்சபை மக்கள் இப்படி குடும்பத்துல உறவுகளை தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நம்மளை எப்படி எல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க, அன்பு காராட்டி இருப்பாங்க, நமக்கெல்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணி இருப்பாங்க, எவ்வளவு நம்முடைய வளர்ச்சிக்காக எல்லாம் பாடுபட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கலாம், இந்த பூமிக்குரிய நன்மைகளா இருக்கலாம். ஆனா அவர்களை எல்லாம் நம்ம மறந்து போகிறோமே. கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல கொண்டு உட்கார வச்சுட்டாரு. நல்ல தேசங்கள் எல்லாம் சுதந்திரத்தை எல்லாம் பங்கிட்டுக்கிட்டாங்க. திரளான ஆடுகள் மாடுகள் அங்கிருந்து எகிப்துல இருந்து வேணா எக்கச்சக்கமா பொன்னி வெள்ளி கொள்ளையடிச்சு கொடுத்துட்டாரு. எல்லாம் சூப்பரா இருக்குது. இவன் நல்லா கொழுத்து போயிட்டாங்க. தேவனுடைய யசூரன் கொழுத்து போய் கர்த்தரையே உதைக்கிறான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இந்த உலகத்துல பணமும் பொருளும் தேவைகள் எல்லாம் சேர சேர தேவனுடைய ஜனங்கள் செய்கின்ற தப்பு என்ன தெரியுமா? கொழுப்பு ஆத்மாவில் அதிகமாயிடுது. சரீரத்துல கொலஸ்ட்ரால் அதிகமானா ஏதோ மாத்திரை கொடுத்துடுறாங்க,
அட்டாக், ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு பிளட் தின்னர் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆத்மாவுல கொழுப்பு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆத்ம கொழுப்பு நேரா நரகத்துக்கு தான் கொண்டு போகும். இவனுக்கு ஆத்மாவுல நல்ல கொழுப்பு அதிகமாயிடுச்சா, நான் நல்லா இருக்கேன்ப்பா, இந்த பூமியில நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் சொல்றே, நீ நிர்வாணி, நீ குருடன், நீ தரித்திரன். நம்ம எதை வச்சு நினைக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய விஷயங்களை வச்சு. நான் திரவிய சம்பன்னன், எனக்கு எல்லாம் கொழுமையா இருக்கு. யோபுல சொல்லப்பட்டிருக்கு, என் பாவத்தை நெய்யால் நான் கழுவினேன். உடனே இந்த உலக பிரகாரமான நெய்யை நினைக்க கூடாது. கண்மலையிலிருந்து எனக்கு எண்ணெய் புறப்பட்டு வந்தது. கண்மலையிலிருந்து என்ன எண்ணெய்? இந்த உலகத்துல இருக்கிற நெய்யா? ஆவியானவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள், ரட்சிப்பின் நதி. யோபு சொல்றான், அதனால என் கால கழுவுனையா, ஒவ்வொரு நாளும் நான் என் கால கழுவிட்டு இருந்த நாட்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. நம்ம செய்யறோமா அதை ஒவ்வொரு நாளும்? ஆண்டவர் இயேசு எதுக்காக அந்த தன்னுடைய சீஷரோட காலை தூக்கி தன்னுடைய மடியில வச்சு அந்த தண்ணீரினால் கழுவி தன்னுடைய இடுப்புல இருந்த சீலையினால தொடச்சாரு? எதுக்க? முழுகினவன் தன்னுடைய கால்களை கழுவ வேண்டும். முழுகி இருக்கலாம், கால தினமும் கழுவும். தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். 18-19, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தன்னுடைய குமாரரும் தன்னுடைய குமார்த்திகளும் தன்னை கோபப்படுத்தி நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்தார். ஒரே கண்மலை தான். 1 பேதுரு 2:7 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் ரட்சிப்புக்கு ஏதுவான கண்மலை, விசுவாசியாதவர்களுக்கு அவர் இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை. இன்றைக்கு நாம் கண்மலையில போய் நாம உதவாத கச்சையாய் ஒழித்துக் கொண்டிருந்தோம் என்றால் ஒரு நாள் ஒரு நிலைமை வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 15-16வது வசனம், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பர்வதங்களின் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் என்னை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். சுயாதீனர். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தை பெற்று இருக்கிறோம், சுயாதீனர்களாய் இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு கண்மலைக்குள்ள ஒளிச்சு வைக்கிறதுக்காக அல்ல, கண்மலையின் வெடிப்புல வைத்து நம்மளை ஆயத்தப்படுத்தினது வெளியே வந்து நம் முகரூபத்தை காண்பிப்பதற்காக. நம் மூலம் வருகின்ற தேவனுடைய வார்த்தையின் சத்தம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, அந்த சத்தத்தை கேட்டு பரலோகம் சந்தோஷப்படுவதற்காக. மனமாற்றத்தோடு அவர்கிட்ட வந்துட்டா தன்னிடத்தில் வந்தவர்களை புறம்பே தள்ளாத தேவனுக்கு பிரியமான கச்சையாக மாறுவோம். கண்களை மூடலாம். சர்வல்லமையுள்ள பிதாவே, நீர் எவ்வளவு வாய்ப்புகளை திரும்ப திரும்ப எங்களுக்கு கொடுக்கிறீர் ராஜா. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பு, நீர் அப்பா உமக்கு கீழ்ப்படியாத தூதர்களை எல்லாம் கத்தாவே அந்த காலத்தில் சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் எத்தனை விஷயத்தில் நாங்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது திரும்ப திரும்ப எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இப்படியா எங்களுக்கு அன்பு கூறுகிறேன். இந்த அன்புக்கு நாங்கள் என்னத்தப்பா செலுத்துவோம் கர்த்தாவே? அப்பா, நாங்கள் யசூரனை போல் நாங்கள் கொழுத்து போனவர்களா இருந்து விடக்கூடாது, நன்றி மறந்த பிள்ளைகளா இருந்து விடக்கூடாது, உங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்ற பிள்ளைகளா இருந்து விடக்கூடாது, உமக்கு கீழ்ப்படியாதவர்களை நாங்கள் போய்விடக்கூடாது. நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை கர்த்தாவே மகிமையான கட்சியாக சேர்த்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மாம்சத்தின் சிந்தைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையில அறைய எங்களுக்கு பலத்தை கொடு. ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படி ஆவிக்கென்று அறுப்பான், தன்னுடைய மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவையா இருப்பான் ராஜா. ஒவ்வொன்றையும் நாங்கள் உம்முடைய மகிமைக்கென்று விதைக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். உமக்கு பிரியமான பாத்திரமாக உயர்ந்த பலனை கொடுக்கின்ற பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரும் உருவேற்படுத்தி நீர் மகிமைப்படுத்தும் இன்னும் அதிகமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.